Hello. Hello everyone. So yesterday பசங்களா நம்மளோட நீட் விட்டி அண்ட் SRMJEE that have launched a course and இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டெய்லி ப்ராப்ளம் செக்ஷன்ஸ்லேருந்து இந்த 10 டேஸுக்கான எக்ஸாம் சீரீஸில் அதில் இருக்கும் 24/7 டவுட் சால்விங். அதாவது வேத ஏஐ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களோட டவுட் சால்வ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து உங்களோட டாப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்ரேஷன்ஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணுறது. இது வந்து 100% இட்ஸ் ஃப்ரீ ஆக்சஸ்டாக பசங்களா. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட்டு நம்மளோட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கிளிக் அண்ட் சி. You have the link in the description box. கீழே இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் மேனியாவுக்கு ஃபுல் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போங்க. நம்மளோட சேனல்ஸ்க்கு கீழெல்லாம் சில லிங்க்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் திஸ் லிங்க் அண்ட் சி திஸ் ஸ்டார்ட் யுவர் விட்டி ப்ரிப்ரேஷன் வித் என்ரோல் ஃப்ரீ. இது வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், சரிங்களா? ஸோ ஆனால் டெஸ்ட் சீரீஸுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட் சீரீஸுக்கான லிங்க் தனியாக, இந்த என்ரோல்மெண்ட் இது தனியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி இட் இஸ் அ ஃப்ரீ ஆக்சஸ் பசங்களா. யூ ஹாவ் எவ்ரி திங் இன் அ ஃப்ரீ ஆக்சஸ். ஸோ ஜஸ்ட்டு பை நவ் கொடுத்து நீங்கள் பாட்டு ஆக்சஸ் பண்ணலாம். 0% ஃப்ரீ, ஓகே? யூ ஜஸ்ட் பை நவ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், சரிங்களா? நீங்கள் பை நவ் ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஓகேவா? இதுவே அந்த டெஸ்ட் சீரீஸ்னால் என்னது, டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். இது வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸால் க்ரியேட் பண்ண டெஸ்ட் சீரீஸ். ஸோ இந்த எக்ஸ்பர்ட்லேருந்து க்ரியேட் பண்ண இந்த கொஷின்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் விட்டிலேருந்து வரலாம்டா பசங்களா. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் இருக்குது. விட்டிக்கு தனியாக இருக்குது, SRMJEE தனியாக இருக்குது, 2 எக்ஸாம்ஸுக்கும் சேர்த்து இருக்குது. ஸோ நீங்கள் எது ட்ரை பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம், சரிங்களா? ஸோ 899. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். ஸோ விட்டி மட்டும் 499க்கு இருக்குது அண்ட் SRMJEE இஸ் ஆல்சோ 499. ரெண்டும் சேர்ந்து 899, ஓகேங்களா? ஸோ என்னென்ன இருக்குது, யூ ஹாவ் விட்டி சீரீஸில் விட்டி டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு இருக்கும், சரியாடாமா? ஸோ எஸ், டெஸ்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு வந்துடும். டெலகிராம் குரூப்ஸ் இருக்கும், ஒரு மாஸ்டர் டீச்சர்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு குரூப்ஸில் உங்களோட டவுட்ஸ். எப்போயுமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னா இட் இஸ் நாட் ஒன்லி செல்ஃப் ப்ரிப்ரேஷன் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஒரு கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணுறது எப்படி, மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி சால்வ் பண்ணுறன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் எவர் நீங்கள் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், ஈவன் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஒரு கொஷினை நாம் பார்க்குற விதத்துக்கும் மற்றவங்க பார்க்குற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குற விதத்தையும் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்க பார்க்குற விதத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அதுக்கான ஒரு விஷயந்தான் இது பசங்களா, சரிங்களா? ஓகே, ஸோ லெட் மீ ஸ்டார்ட் இட். ஆக்சுவலி இந்த டைட்டில் நான் கொஞ்சம் உங்களுக்கு தப்பாக கொடுத்துருக்கேன். இட் இஸ் நாட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், இட் இஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்டா பசங்களா. இன்றைக்கி நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் உங்களுக்கு வெட்டி போர்ஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குமோ, SRMJEEல என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வி ஆர் கோயிங் டு சி, சரியானாமா? ஸோ எனிவன் லிசனிங் டு திஸ் கிளாஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது கிளாஸை லிசன் பண்ணுறாங்க இங்கே யாராவது இருக்கீங்களா? யாடா பசங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரிடா பசங்க. ஸோ இட்ஸ் நவ் யோர் டைல். இது எல்லாத்துக்கும் நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லணும். ஓகே கவிலன் ட்ரான். ஸோ வாட் இஸ் ட்ரையல் அண்ட் ஈவெண்ட்ரா பசங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டியில் ஃபஸ்ட்டு வேர்டு ஒன்று படித்தோம்னாலே அது என்னது, ட்ரையல் அண்ட் ஈவெண்ட், சரிங்களா? ட்ரையல் அண்ட் ஈவெண்ட்னா என்ன, ஒரு ஸ்மால் கெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துடலாம். ட்ரையல் அண்ட் ஈவெண்ட்னா என்னது, ஒரு விஷயங்கள் நடக்குது, ஓகேவா? இட் குட் பி ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு செஞ்சு பார்க்குறீங்க. அதை செஞ்சு பார்க்குறதோட ரிசல்ட்டாக கிடைக்கிற ஆன்சர்ஸ் இருக்குல்ல, இட் குட் பி எனி ஆன்சர்ஸ். ஒரு ரிசர்ச்சில் எது வேணால் ஆன்சர்ஸாக வரலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் எது வேணாலும் நம்மளுக்கு ஆன்சராக வர முடியும், கரெக்டுங்களா? அதில் வர ஒவ்வொரு ஆன்சர்ஸ்,
ஸோ இந்த ஆன்சர் வந்தால் என்ன, இந்த ஆன்சர் வந்தால் என்னன்றத ஒவ்வொரு பாசிபிள் அவுட்கம்ஸை ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கேசஸ். இந்த கேஸுக்கு என்ன வரும், இந்த கேஸுக்கு என்ன வரும். ஸோ ஈவெண்ட்ஸ்னால் என்னென்னு புரியுதாடாமா? இப்போ காசிங் அ டாயின், ஒரு காயினை வந்து நான் டோஸ் பண்ணுறேன். ஒரு காயினை திருப்பி போட்டால் என்னென்ன ஈவெண்ட்ஸ் பாசிபிள், ஒன்று ஹெட்டு வரும் இல்லைனா டெய்ல் வரும். இவ்வளோதானே பாசிபிள் ஆன்சர்ஸே இருக்குது. ஸோ இதை வந்து 2 ஈவெண்ட்ஸ் இருக்குது. அப்போ they have 2 ஈவெண்ட்ஸ். ஸோ அப்போ ஈவெண்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எஸ். ட்ரையல்னால் என்னது, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அதுக்கு பேர் ட்ரையல். அதுலேருந்து வர பாசிபிள் ஆன்சர்ஸ், ஒவ்வொரு ஆன்சர்ஸையுமே ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஆன்சர்ஸ் வேணாலும் இருக்கலாம், காம்பினேஷன் ஆஃப் ஆன்சர்ஸும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆன்சர்ஸையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியாடாமா? ஓகே, கேன் வி கோ வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? நெக்ஸ்ட் போகலாமாடாமா? ஏன்னா நிறைய இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலி. சரிங்களா? ஓகே, டன். ஸோ வாட் இஸ் எக்ஸாஸ்டிக் நம்பர் ஆஃப் கேசஸ்? எக்ஸாஸ்டிக் நம்பர் ஆஃப் கேசஸ்னால் என்னது? எக்ஸாஸ்டிக் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம், இது எல்லாமே நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாஸ்டிங்னா என்னது, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா என்னது. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எக்ஸாஸ்டிவ். ஓகே, எக்ஸாஸ்டிவ். சரிடாமா, இந்த எக்ஸாஸ்டிவ்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாஸ்டிவ்ங்கிறது டோட்டலாக ஒரு ஈவெண்ட், ஒரு ட்ரையலுக்கு எவ்வளோதான் அவுட்கம்ஸ் வர முடியும், இவ்வளோதான்டா. ஸோ இப்போ ஒரு காயினை டோஸ் பண்ணால் ஹெட்டு ஒன்று டெய்ல் ஒன்று, இவ்வளோ தானே அவுட்கம்ஸ் வர முடியும். அந்த மாதிரி டோட்டல் எத்தனை ஆன்சர்ஸ் இருக்கும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வருமோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஆன்சர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றத செக் பண்ணுறது, அவங்களுக்கு எத்தனை ஈவெண்ட்ஸ் தான் வர முடியும் அப்படின்னு கவுண்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் எக்ஸாஸ்டிக் நம்பர் ஆஃப் கேசஸ். சரியாடா பசங்களா? எக்ஸாஸ்டிக் நம்பர் ஆஃப் கேசஸ், எவ்வளோ தான் ஆன்சர்ஸ் வர முடியும், அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ தான் ஆன்சர்ஸ் வர முடியும் நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் அது. ஸோ இட் இஸ் லைக் எ யூனியன் மாதிரி. யூனியன்னா என்னது, அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும், எல்லாருமே நடப்பாங்க, எல்லாருமே நடக்கிற கேஸ் தான் யூனியன். அப்போ எக்ஸாஸ்டிக்ன்றது என்னடா அர்த்தம், விச் மீன்ஸ் யூனியன். உனக்கு பொதுவாக சொல்லணும்னா இது. சரிங்களா? அடுத்தது என்னது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். வாட் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்டாமா? எஸ், வாட் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்? இப்போது ஒரு ஆன்சர், நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நிறைய ஆன்சர்ஸ் வரலாம். ஒரு ஆன்சருக்கும் இன்னொரு ஆன்சருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஒன்றுமே கிடையாது. ஒரு அக்கரன்ஸ் கூட இதில் நடந்தால் இதில் நடக்க வாய்ப்பே இல்லை. தே ஆர் நாட் கம்பேரபிள், இன்கம்பேரபிள். அவங்கள நீ கம்பேரே பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டர்செக்ஷன் 0. சரியாடாமா? வாட் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் மீன்ஸ் என்னென்னா அர்த்தம், இவனும் ஒரே நேரத்தில் நடக்க மாட்டான். இது நடந்துச்சுன்னா இது நடக்காது, இது நடந்துச்சுன்னா இது நடக்காது. சரிங்களா? ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் அ டோயினை வச்சுக்கலாம். இப்போ ஒரு காயின் போடுறீங்க, காயின் போட்டால் ஒன்று ஹெட்டு வரும் இல்லைனா டெய்ல் வரும். டெய்ல் வரும்போது ஹெட்டு வரும்போது டெய்லும், இந்த மாதிரி அக்கரன்ஸ் பாசிபிளாக இருக்குமா? இல்லை. காயின் நீ சுண்டி விட்டேன்னா ஏதாவது ஒரு பக்கம்தான் விழும். ஹெட்டு வந்துச்சுன்னா டெய்ல் வரக்கான வாய்ப்பே கிடையாது, டெய்ல் வந்துச்சுன்னா ஹெட்டு வரக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுக்கு பேர் தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்போ ஹெட்டு வரதுங்கிற ஈவெண்ட்டும் டெய்ல் வரங்கிற ஈவெண்ட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே சம்மந்தம் கிடையாது. இட் இஸ் வெரி இன்கம்பேரபிள். சரிடாமா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டர்செக்ஷன் நம்மளுக்கு எம்டியாக இருக்கும். காட் இட் பசங்களா? ஓகே, இந்த ஒரு வேர்டு இருக்குல்ல, இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸுங்கிறது நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்கன்னா உங்களோட 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. பட் இது எல்லாத்துக்குமே புரியுமான்னு கேட்டிங்கன்னா ஐ ஹாவ் நோ ஐடியா. டூ யூ ஹாவ் எனி எக்ஸாம்பிள் ஃபார் திஸ்? ஏடா பசங்களே, இது உன்னோட 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஐ நோ, ஐ டீச் இட். எஸ், ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னால் என்ன? Come on everyone. Equally likely eventsனா என்ன?
இருந்துட்டு போட்டா பசங்களா 7:30 ஆனால் என்ன? யூ ஹாவ் another class-ஆ? இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் கிளாஸ் இருக்கா? பசங்களா இது 11th ஐ மீன் 12th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்களுக்கு தானே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். வேறு ஏதாவது உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கா? 8:30க்கு ஒரு செக்ஷன் இருக்குது, கரெக்ட்? 8:30க்கு உங்களுக்கு நீட் பயாலஜிக்கான செக்ஷன் இருக்குது. வேறு என்ன செக்ஷன் இருக்குது? வேறு எந்த செக்ஷனும் இன்றைக்கி இல்லையே. இது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டா பசங்களா? இது வந்து எக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 12th முடிச்சவங்களுக்கு இந்த கிளாஸ். சரிங்களா? நீங்கள் அந்த போய் கிளாஸ் கவனிக்கலாம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ எஸ், யான் ஜெயசூர்யா அண்ட் கபிலன், எஸ் யூ கேன் ரிப்ளை தட். வாட் இஸ் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னால் என்னடாமா? அதாவது அவன் நடக்கிறதுக்கும் இவன் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவுட்கம்ஸ் ஆஃப் அ ட்ரையல் ஆர் ஈக்குவலி லைக்கபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒருத்தருக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 12th கிளாஸ் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா பசங்களா. ஸோ இன் த்ரோயிங் ஆஃப் அன் அன்பயஸ்டு டை, ஓகேங்களா, ஒரு டை நம்ம த்ரோ பண்ணுறோம். ஒரு டை த்ரோ பண்ணால் யார் வேணாலும் 1 வரைக்கும் எவ்வளோ பாசிபிள் இருக்கோ, 1 வரைக்கான ப்ராபபிலிட்டி என்ன 1/6, 2 வரைக்கான ப்ராபபிலிட்டி என்ன 1/6, 3 வரைக்கான ப்ராபபிலிட்டி என்ன 1/6. இது தாண்டா பசங்களா. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்லாம் என்னது? ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். யார் வேணாலும் வரக்கு சம்மந்தம் இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கும் சம்மந்தம் இருக்காது. பட் தே ஆர் ஈக்குவலாக தானே இருக்குது அவங்களோட ப்ராபபிலிட்டிஸ். ஸோ அதுதான். ஸோ வாட் இஸ் ஈக்குவலி லைக்கபிள் ஈவெண்ட்ஸ் மீன்ஸ் யூ ஹாவ் ப்ராபபிலிட்டிஸ் ஈக்குவல்ஸ். உனக்கு ப்ராபபிலிட்டி ஈக்குவலாக இருப்பாங்க. சரியாடா பசங்களா? ஸோ இது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ வி ஆர் டிஸ்கஸிங் திஸ். ஓகேங்களா? வாட் இஸ் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்? இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னால் என்ன? வாட் இஸ் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்? ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னால் ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து இட் இஸ் செட் டு பி இண்டிபெண்ட். அதாவது அது வந்துட்டு யாரை சார்ந்தும் இருக்காது. ஒருத்தர் வர்றது இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஹவு குட் ஐ சே தட்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு? அமௌண்ட் சென்ட் பண்ணேன் மேம், பட் எனக்கு மை கோர்ஸில் எனக்கு அன்லாக்குன்னு காட்டுது மேம். ஏன் அப்படி காட்டுது மேம்? ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் பே பண்ண உடனே அங்கே அவங்க வெரிஃபை பண்ணி அன்லாக்குன்னு தான் காட்டுவாங்கடா பசங்களா. ஓகேவா? தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். சரிங்களா? நீங்கள் பே பண்ணிட்டீங்கள, யூ ஹாவ் என்ரோல். உங்களுக்கு மை கோர்சஸில் தீமினல் அப்படிங்கிறது காட்டுதில்ல, பட் அது அன்லாக்கில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அது வந்து ஒரு சர்டன் டைமுக்கு மேலே போகும்போது லைக் அன்லாக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா எங்கள் சைட்லேருந்து டெக்னிக்கல் டீம்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணி இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஆப் மூலயமா செட் பண்ணணுமோ எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து அதை அன்லாக் பண்ணுவாங்க. ஓகேவாடாமா? நான் வந்து சொல்கிறேன்டா பசங்களா, சார் சொன்ன கிளாஸஸ் ஏன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்றத நான் வந்து கேட்குறேன். சரிங்களா? நவ் இட்ஸ் ஓகே. ஓகே. ஸோ see this. ஸோ இப்போ ஒரு காயினை டோஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரியும் ஹெட்டு வரும் இல்லைன்னா டோயில் வரும். கரெக்டாக? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸ் பண்ணுறீங்க, ஹெட்டுன்னு வந்துடுச்சு. சரியா? இது செகண்டாக நான் ஒரு காயினை டோஸ் பண்ணுறேன்.
அதில் எனக்கு நான் சப்போஸ் டெய்லுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. யா, ஸோ ஃபஸ்ட்டு டோஸ் பண்ண காயின்ஸ் வந்து செகண்ட் டோஸ் பண்ண காயின்ஸை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குமா? ஃபஸ்ட்டு டோஸ் பண்ண காயின் அதில் ஹெட்டு வந்துச்சுன்னா அதில் இருக்கிற டெய்லை வேணால் அதை அஃபெக்ட் பண்ணுமே தவிர, செகண்டாக நீ இன்னொரு காயின் டோஸ் பண்ணுற, இதில் ஹெட்டு வந்துச்சுனால இதில் இருக்கிற ஹெட்டு வந்து இங்கே வந்து இந்த காயினை ஹெட்டில் தான் வர வைக்கும் அப்படின்லாம் இல்லை. கரெக்டாக? ஸோ இதனால இதுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. கரெக்டாகலாமா? ஸோ இதுக்கு பேர் தான் இண்டிபெண்ட் ஈவெண்ட். இதோட அவுட்கம்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். அண்ட் ஃபார் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் P of A into P of B தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? அவங்களோட இன்டர்செக்ஷனாக இருப்பாங்க. சரிடாமா? ஸோ தீஸ் ஆர் தி ஃபார்மல் டெஃபினேஷன் யூ ஷுட் நோ அபவுட் ப்ராபபிலிட்டிஸ். கரெக்டுங்களா? அண்ட் கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டிஸ் அதோட ஆட்ஸ் பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சரிடாமா? சூப்பர். ஸோ இதில் ஒரு சில அடிஷன் தியரம்ஸ் நம்மளுக்கு இருக்குது. சுபா நான் அதை கேட்டுட்டு சொல்லிட்டாடாமா? ஓகேங்களா? ஐ டோன்ட் நோ யுவர் நேம், பட் சுபசுந்தரன் போட்டிருக்கு. பட் ஐ வில் லெட் யூ நோ. அது மண்டேக்குள்ளே அன்லாக் ஆயிரும் தான் நினைக்கிறேன் நான். பட் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரியாடாமா? ஓகே. எஸ். ஸோ வாட் ஆர் த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி? ஒருத்தங்க ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி யூ ஷுட் நோ, வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ் யூ ஷுட் நோ அப்படின்னா P of A. P of Aனா உங்களுக்கு தெரியும், P of A பார்னாலும் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ தட் இஸ் 1 minus P of Aவாக இருப்பாங்க. கரெக்டாடாமா? திஸ் இஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி. அந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி P of A வந்து 1ஆக இருந்தால் அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் ஷியோர் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. 0வாக இருந்தால் அதுக்கு பேர் இம்பாசிபிள் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ராபபிலிட்டியோட ரேஞ்ச் என்னது? ப்ராபபிலிட்டியோட ரேஞ்சு 0ல் ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் வரும். அண்ட் 1ஐ தாண்டி அது போகாது. கரெக்ட்? அண்ட் வாட் இஸ் இட் பிகம்? யா, ஆட் இன் ஃபேவர். நல்லா காது கேட்டுக்கோ. ஆட் இன் ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஆட் இன் வாட் இஸ் ஆட் இன் ஃபேவர் என்ன அப்படின்னு நம்மள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு என்ன மேம் அர்த்தம் அப்படின்னா P of A is to P of A பாரை நீ போடணும், அதாவது ரேஷியோவில் போடணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆட் அகெயின்ஸ்ட், ஆட் இன் ஃபேவர் வேறு, ஆட் அகெயின்ஸ்ட் தி அக்கரன்ஸ் வேறு. சரிங்களா? ஆட் அகெயின்ஸ்ட் தி அக்கரன்ஸ் இது நடக்கக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன ஆட்ஸ்னால் என்னென்ன ஒப்பீனியன்ஸ் நம்மளுக்கு வருது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ P of A பார் இஸ் டு P of Aவை போடுவாங்க. லைக் இது என்னென்னா ஆட் இன் ஃபேவர். இன் ஃபேவர்னா ஸோ ஃபேவர்னால் ஏ நடக்கிறதுக்கான விஷயங்கள். அப்போ அதை வந்துட்டு கம்பேரிசனாக டினாமினேட்டர் தான் எப்பவுமே கம்பேரிசன் பண்ணுவாங்க. அப்போ நடக்காத விஷயத்த நடக்கிற விஷயத்துக்கூட கம்பேர் பண்ணால் இன் ஃபேவர், நடக்கிற விஷயத்த நடக்காத விஷயத்துக்கூட பேசினா தட் இஸ் அகெயின்ஸ்ட். சரிங்களா? ஸோ தட்ஸ் வை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஓகேவாடா பசங்களா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுதா? ஐ ஹோப் யூ கேன் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன்ஸ். அண்ட் யூ நோ அடிஷன் தியரம், ரைட்? P of A union B is equal to P of A plus P of B. P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. கரெக்டாடாமா? எஸ். அடுத்தது என்ன நம்மளுக்கு வரும்? யூனியன்ஸ். ஹோல் யூனியன்ஸ்க்கு உங்களுக்கு என்ன வரும்னு தெரியும். ஸோ ஒருத்தங்க லைக் எப்படி சொல்கிறது, ஒன்லி ஏ ஒன்லி அக்கர்ஸ். ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், யூ கேன் நோட் இட். சரிங்களா? ஒன்லி ஏ அக்கர்ஸ் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. சரிங்களா? போத் ஏ அண்ட் பி அக்கர், பட் சி டஸ் நாட் அக்கர். ஏபி வரும், ஏ அண்ட் பி வந்து அக்கர் ஆகும், ஆனால் சி வராது. சி டஸ் நாட் அப்படின்னு வந்தால் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? ஏ வரும், பி வரும், ஆனால் சி வராது. இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. சரியாடாமா?
and all 3 events occurs. எல்லாருமே நடக்குது, all occurs. சரிங்களா, everything occurs. அப்போ அதை எப்படி சொல்லுவாங்க? P of A intersection B intersection C அப்படி தான் சொல்லுவாங்க. சரியாடாமா? அடுத்தது அட்லீஸ்ட் ஒன், யாராவது ஒருத்தர் நடந்தால் கூட போதும். அட்லீஸ்ட், when அட்லீஸ்ட் comes, union takes over. ரைட்ரா பசங்க? அட்லீஸ்ட் 2 occurs, 2 பேர் அக்கர், 2 பேர் அக்கர்னா அது இட் பிகம்ஸ் யூனியன். ஆனால் 2 பேரும் வரணும் அப்படின்னா இட் பிகம் இன்டர்செக்ஷன். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ. ஓகேங்களா? அட்லீஸ்ட் 2 occurs. ஸோ அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி யூனியன் சி இன்டர்செக்ஷன் இ இப்படி வரும். ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட்டு ஒன் அண்ட் நோ மோர் அக்கர். யாருமே வரணும், ஒன் அண்ட் ஒன்லி, ஒருத்தர் தான் வரணும், மற்றவங்க யாருமே வரக்கூடாது. ஸோ ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னா ஒரு இடத்துல ஏ மட்டும்தான் இருக்கணும். அப்போ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியாக இருக்கணும். பிக்கு இன்டர்செக்ஷன் வரக்கூடாது, பிக்கு காம்ப்ளிமெண்ட் வரக்கூடாது, மற்றவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் வரணும். சிக்கு காம்ப்ளிமெண்ட் வரக்கூடாது, மற்றவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் வரணும். நான் யாருமே வரல அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் சி காம்ப்ளிமெண்ட். சரியாடா பசங்களா? ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் யூ ஷுட் நோ. அதை நம்ம இங்கே சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போது இது வந்து பேசிக்ஸ் ப்ராபபிலிட்டி, ஒரு பேசிக்கான ப்ராபபிலிட்டி தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரியா? இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது அட்வான்ஸ் ப்ராபபிலிட்டினா என்ன? ஃபஸ்ட்டு விஷயம், இட் இஸ் நோன் அஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல, அதனால தான் உனக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் லிசன். ஓகே, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. வாட் இஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னம்மா, 2 பேருமே டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு ஈவெண்ட், ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுனால ஒரு 2 விதமான ஆன்சர்ஸஸ் வரலாம். ஸோ ஒருத்தர் ஏனும் ஒருத்தர் பி அப்படின்னு டேர்ம் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து கண்டிஷனல் அப்படின்னா பி ஆஃப் ஏ பை பி, அதை வந்து கண்டிஷனல்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனல் எப்படி சொல்லுவாங்கன்னா, பியை பொறுத்து ஏ நடந்தால் என்ன அப்படின்றது. ஓகேவா? ஸோ நல்லா பாரு. இப்போ பி ஆஃப் ஏ பை பி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 2மே வித்தியாசமான ஆன்சர்ஸ். சரிங்களா? இதில் பி வரும்போது ஏ நடந்தால் என்ன அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்களுக்கு வந்துட்டு யூ ஹாவ் ஒன் ப்ராபபிலிட்டி. ஸோ இதில் பி ஆஃப் ஈவன் லைக் யூ ஹாவ் டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு நான் 2 ஈவெண்ட் சொல்கிறேன். பி ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஆட் நம்பர்ஸ், இல்லைனா ஈவன் நம்பர்ஸ். சரிங்களா? ஈவன் நம்பர்ஸ் மட்டும். ஓகேவா? பி என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் நான் எழுதிட்டேன். ஓகேவா? இது வந்துட்டு ஹோல் டைஸில் ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? இது வந்து ஹோல் டைஸில் ஆட் ப்ரைம் நம்பர்ஸ். காட் இட்? ஸோ இப்போ பி பை பின்னா என்ன அர்த்தம்? பி இருக்கும் போது, அதாவது இந்த ஈவெண்ட்டில், இப்போ இதை நீ பார்க்கக்கூடாது, இதைத்தான் நீ பார்க்கணும். பிங்கிற ஈவெண்ட் நடந்தா, இப்போ பி நடந்தாலே 2 3 5 மட்டும்தான் சாம்பிள் ஸ்பேஸில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பியை பொறுத்து ஏங்கிறது என்னது? ஈவன் நம்பர்ஸை கொடுக்குற ஒரு செட்டு. அப்போது அதில் என்ன இருப்பான்? வெறும் 2 மட்டும்தான் இருப்பான். அப்போ அந்த இடத்துல அவன் ஆன்சர்ஸ் மாறும்ல. எஸ். ஸோ அதுதான். ஸோ ஜென்ரலாக எக்ஸ்பிரிமெண்ட்டை பொறுத்து சொன்னால் அது வெறும் ப்ராபபிலிட்டி. எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் ஒரு ஈவெண்ட்டை பொறுத்து இன்னொரு ஈவெண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணோன்னா அதுக்கு பேர் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிஸ். சரியாடாமா? ஸோ எப், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் தி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிஸ். எஸ். அண்ட் இண்டிபெண்ட் ஈவெண்ட் பற்றி நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றதும் நான் உனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். கரெக்டாடாமா? அண்ட் அடிஷ்னல் தியரம், யூ நோ வாட் இஸ் அடிஷ்னல் தியரம், அண்ட் அதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. எதுக்குடா நோ போடுறீங்க? புரியலீங்களா?
யூ கான்ட் கெட் இட்னா சொல்லுங்கள். சரியாடாமா? எஸ். சாண்ட்விச் தியரமா? நோ. சில ஈவெண்ட்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு சில பேர் வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட். உனக்கு இண்டிபெண்ட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யாரெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் ஈவெண்ட்ஸில் இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். சரியாடாமா? ஸோ ஏ அண்ட் பி டேஷ் ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஏவும் பி டேஷும் இண்டிபெண்டன்ஸ் ஈவெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏ டேஷ் பி அண்ட் ஏ டேஷ் பி டேஷ் இவங்க எல்லாருமே இண்டிபெண்ட் ஈவெண்ட். சரிங்களா? ஓகேவாடா பசங்களா? இதெல்லாம் எப்போ when A and B are independent events-ஆக இருக்கணும். பசங்களா இப்போதைக்கு பிசிஎம்ஸ் வந்து உங்களுக்கு ஷெடியூல் ஆகிருக்குல்ல, அது போக போக அந்த ஷெடியூல் வந்து சேஞ்ச் ஆகிடும்டா பசங்களா. சரிங்களா? லைவ் கிளாஸ் ஷெடியூலில் பயாலஜி ஆர் தமிழ்ல தான் இருக்குது, பிசிஎம் மட்டும் இருக்குது. ஸோ இன்னும் அந்த அந்த ஸ்லாட்டுக்கு வந்து பயாலஜி மேம் போடுறதா தமிழ் சாரை போடுறதான்றதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குடா பசங்களா. ஸோ அந்த குழப்பங்கள் தீர்ந்த உடனே உனக்கு வந்துட்டு அந்த லிங்க்ஸும் அண்ட் டாபிக்ஸும் வந்துட்டு பக்காவாக ஃபில் ஆயிடும். ஓகேவாடாமா? எஸ். ஸோ இது வந்து ஏ அண்ட் பி இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸாக இருந்தால் இவங்க எல்லாரும் இண்டிபெண்டன்ஸ் ஈவெண்ட்ஸாக இருப்பாங்க. வாட் இஸ் இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னா இப்போ பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கணும்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியாக இருக்கணும். கரெக்டாடாமா? ஸோ எஸ். அப்போது இவனோட இன்டர்செக்ஷன் அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் இது நம்மளுக்கு தெரியணும். கரெக்டாக? ஸோ இது வந்து பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி பார் அப்படின்னு நீங்கள் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? நோ மேம், பயாலஜி அண்ட் தமிழ் ஷெடியூல் பின் ஆகலை, பட் பிசிஎம் மட்டும் பின் ஆகியிருக்கு. பின் ஆகலை அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? வாட் இஸ் பின் மீன்ஸ்? உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஆன் ஆஃப் காட்டுதா? ஏடா பசங்களா? பின்னா அதானே சொல்ல வரீங்க. உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஷெடியூலில் காட்டிடுச்சு. கரெக்ட்? பயாலஜி அண்ட் தமிழ் வந்துட்டு அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் லைக் ஒன்லி ஏதோ காட்டுது, பட் அது உள்ளே போகிற மாதிரிலாம் இல்லை. ப்ரிப்பரேஷன் மாதிரியோ டேட்ஸோ எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை. அதை தானே சொல்ல வரீங்க. ஓகே, இல்லைனா இதை நான் அப்படியே வந்துட்டு ஒரே நிமிஷம் தாம்மா. ஐ வில் ஆஸ்க் வித் ஆல்சர். இருடாமா, I just ask him. ஓகே, நான் கேட்டிருக்கேன்டா பசங்களா. அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணணுன்னு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். எஸ். வாட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் தாம்மா? ஸோ நீங்கள் இப்படி ஒரு சர்க்கிள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏவும் இருக்கணும் பி பாரும் இருக்கணும். ஏவும் இருக்கணும் பி பாரும் இருக்கணும்னா அது என்ன அர்த்தம்? அது வந்து ஒன்லி ஏன்னு அர்த்தம். சரிங்களா? ஒன்லி ஏன்னா என்னது? அப்போ பி ஆஃப் ஏலேருந்து அவனோட இன்டர்செக்ஷனை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். கரெக்ட்? ஸோ வாட் இஸ் இன்டர்செக்ஷன்? P of A into P of B. Am I right? நீங்கள் P of Aவை காமனாக எடுத்துப்பீங்க. ஸோ P of Aவை நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்னடாமா கிடைக்கும்? 1 minus P of Bன்னு வரும். 1 minus P of Bனா யார்? அது P of B காம்ப்ளிமெண்ட். ஸோ அதுதான் வந்துடுச்சா நம்மளுக்கு? அவனோடது அவனோட ப்ராடக்ட்டுக்கே வந்துடுச்சா? எஸ். அப்போ இவங்க ரெண்டு பேரும் இண்டிபெண்ட் தான். யாராவது காம்ப்ளிமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்த்துக்கு இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு ஈவெண்ட்ஸுமே நம்மளுக்கு இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. சரியாடா பசங்களா? ஸோ யூ காட் இட். ஏதாவது ஒரு விஷயம் ஜென்ரலாக கேட்டால் கூட நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்னது? மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆர் நோன் இஸ் பேஸ் தியரம். சரி, இல்லை மல்டிப்ளிகேஷன் தியரம் தான். சரிங்களா? ஸோ வாட் இஸ் மல்டிப்ளிகேஷன் தியரம்டாமா?
இப்போது A and B ஈவன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இந்த இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, இந்த இன்டர்செக்ஷன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, P of A ஆக்சுவலி நல்லா கவனி. இதுக்கு நீ நார்மலாக பாரு, இதுக்கு நீ நார்மலாக பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள், சரியாடாமா? ஆக்சுவலி இவன் ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன்னு பார்த்தா 2 தான், கரெக்ட்? ஸோ P of A இன்டர்செக்ஷன் B வந்து நம்மளுக்கு 2 தான், ஓகேவா? இதுவே நம்மளுக்கு என்ன வந்தது, வெறும் 2 மட்டும் நம்மளுக்கு ஆன்சர்ஸாக வரணும், ஓகேவா? வெறும் 2 மட்டும் நம்மளுக்கு ஆன்சராக வர மாதிரி ஒரு ஈவன், சரியா? ஸோ இப்போ வந்துட்டு P ஆஃப், ஓகேவா, இட் குட் பி எனி திங். இப்போ P ஆஃப் B இன்டர்செக்ஷன் A அப்படின்னும் நம்ம சொல்லலாம்ல, B இன்டர்செக்ஷன் A. ஸோ ஏவை பொறுத்து B ஈவெண்ட் என்னவோ அதை கூட நம்ம சொல்லலாம்ல, தாராளமாக சொல்லலாம், கரெக்டாக? அதே மாதிரி ஏவை பொறுத்து B என்னவோ அதுவும் நம்ம சொல்லலாம்ல, எஸ். ஸோ அதனால தான் ஸோ இந்த இன்டர்செக்ஷனுங்கிறது, ஸோ திஸ் இஸ் ஆஃப்டர் 12th பசங்க, திஸ் இஸ் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இப்போ P ஆஃப் A அப்படின்னும் சொல்ல முடியும், இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம், ரைட்? யூ கேன் ஸ்டேட் எனிதிங் ஃபார் திஸ், சரியாடாமா? ஓகேவா? ஸோ காட் இட் எவ்ரிவன்? எஸ். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இன்டர்செக்ஷன், இந்த இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்டர்செக்ஷன்லேருந்து யார் டிவைடோ அவனை டிவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ A/Bனா என்ன பண்ணுவாங்க, இந்த இன்டர்செக்ஷன் உனக்கு தெரிஞ்சு P ஆஃப் B தெரிஞ்சாலே போதும், கரெக்ட்? அதோட ஆன்சர்ஸே கரெக்டாக தான் வரும், ரைட் ராமா? ஸோ இந்த தியரம்ஸை நீங்கள் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ எக்ஸ்டெண்டட் டு எனி லெவல்ஸ், ஓகேங்களா? ட்ரீ லெவல் உங்களுக்கு தெரியும், ட்ரீ டயக்ராம் உங்களுக்கு தெரியும், அண்ட் யூ நோ வாட் இஸ் பேஸ் தியரம். பேஸ் தியரம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், சரியாடாமா? வாட் இஸ் பேஸ் தியரம்? ஸோ யூ நோ வாட் இஸ் பேஸ் தியரம், ரைட்? உங்களுக்கு இதில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பசங்களை. அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிங்கன்னா, இது ப்ராபபிலிட்டிலேருந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வருது அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ வாட் இஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்? வி ஆல்ரெடி see it. ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது, அந்த ப்ராபபிலிட்டியோட லைக் என்ன சொல்கிறது, ஒரே செக்ஷனாக எடுத்துகிட்டு எனக்கு ஃபேவராக வரது Pன்னு எடுத்துப்பேன், இன்னொரு ப்ராபபிலிட்டியை Qன்னு எடுத்துப்பேன். ஸோ there are only 2 probabilities, PQன்னு. அண்ட் அதை வந்து ட்ரையல்ஸ், நம்பர் ஆஃப் நம்பர்ஸாக நான் மாற்றிப்பேன், அது என்னன்னு மாற்றிப்பேன், கரெக்டுங்களா? அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்னது? P ஆஃப் X இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட ஃபார்முலா என்னது? NCX P பார் X Q பார் N மைனஸ் எக்ஸ், வேர் X இஸ் ஈக்குவல் டு 0, 1 அப் டு N. எது வேணாலும் இருக்கலாம், அப் டு N, N வரைக்கும் நீங்கள் யாரை வேணாலும் போடலாம், ரைட் ராமா? இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஒரே நிமிஷம்ங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கா என்ன? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், எஸ். அண்ட் பாய்சான் இருக்குது, யா, பட் பாய்சான் உங்களோட போர்ஷனில் இல்லை, பட் நோ வரிஸ், நீங்கள் பாய்சான் விட்டுறலாம், சரிடாமா? பிகாஸ் பாய்சான்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குற நம்பர்ஸ் வந்து ரொம்ப 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 லிட்டில். மேம் தமிழ் கிளாஸ் இல்லையா? பிரபு எனக்கு நோ ஐடியாடா பசங்களா, ஏன் உங்கள் கிளாஸஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லைடாமா.
ஸோ யாடா பசங்களா இப்போ ப்ராபபிலிட்டியில் ஐ திங்க் யூ கேன் ஒர்க் இட் அவுட். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃபாக கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் அந்த லிங்க் நான் பிடிஎஃபாக இப்போ கொடுத்துட்றேன், நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஷெட்யூலில் காட்டினதும் இப்போ காணும் மேம். மேபி ரிமூவ் பண்ணியிருப்பாங்கடா, தப்பாக கிளாஸஸ் வந்திருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பேசிக் கிளாஸ் தானே இருந்திருக்கணும். ஆக்சுவலி 2 காட்டக்கூடாதுல்ல. யாடா பசங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பாய் பாய் எவ்ரிவன்.